ஆக்சுவலி ஒன்றும் தெரில. நான் இப்போ பாட்டும் லைட்டாக கொஞ்சம் பயம் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. நான் சென்னைக்கு அம்மையோட கண்டே அதிகமாகிடுச்சு. சென்னைக்கு போய் தான் ஆகணும். நாளைக்கு நேரம் பேக் பண்ணி முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். சென்னைக்கு போய் தான் ஆகணும். கிளம்பி தங்கச்சி தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே உட்காந்து என்னால் கட் பண்ண முடியாது. அண்டு மாடிக்கு வந்து கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கியூரியாசிட்டியான கேரக்டர். ஸோ இன்றைக்கி நான் தினேசனை போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அன்றைக்கி மூமெண்ட் என்னென்ன பெஸ்ட் மூமெண்ட்டு, இன்றைக்கி இங்கே வெளியிலலாம் போ. இன்னைக்கு காலைல ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு மேலே தங்கச்சிக்கு வீட்டுக்கு தங்கச்சி வந்துச்சு. ஸோ அதுக்கு மொபைலில் சர்வீஸ் பண்ணணும். அடுத்து எனக்கு சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியா இருந்து பிளான் பண்ணிவிட்டு கிளம்பி போனேன். நான் இங்கே சர்வீஸ் பண்ணுறக்காண்டி போனேன். வழக்கமாக போகிற கடை தான். கடை அடைச்சி கிடந்துச்சு. சரி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். அப்போ தான் யோசித்தேன், ஓகே வந்து தான் வந்துட்டோம், நம்ம பிளான் படி சக்ஸஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக அன்றைக்கி கூட நானும் சின்னையாக போயிட்டு ட்ரிம்மர் வாங்க ட்ரை பண்ணி போயிட்டு அந்த இது பக்கத்தில் இங்கே கரெக்டாக வர மாட்டேது. நந்தி சிலை, மீனாட்சி கோயில் மாதிரி நந்தி சிலை இருக்கும். ஸோ நந்தி சிலை புது மண்டபம் சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் இப்ராஹிம் ஒரு கடை. ஸோ அங்கே போய்ட்டு நானும் சின்னையாகவும் இது வாங்கிட்டு அப்படியே திங்ஸ் பொருளை வாங்கிட்டு வந்தாச்சு. தென் அன்றைக்கி போன கடையாகவும் வந்துச்சு. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி சாயந்தரம். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் திரும்ப அங்கே போனேன். அங்கே தான் போயிட்டு சார்ஜர் வாங்கிட்டு வண்டி மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸோட ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கே பெரியார் பக்கத்துலேயே போயாச்சு. போயிட்டு நல்லா ஒரு கடை ஃபஸ்ட்டு உள்ளே போனப்போ நர்வஸாக இருந்துச்சு. தனியாக வந்திருக்குமே, எங்கே போய் விசாரிக்கிறது, எந்த கடையில் ஏறி இறங்குறதுன்னு அடுத்தவொடனே டவுட் தோணிச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 2-3 கடை ஏறி இறங்குறது அப்படி அங்கே நடமாடிட்டே கிடந்தது. டக்குன்னு பார்த்தா அந்த இடமே எனக்கு ஏதோ ரொம்ப நாள் பழக்கப்பட்ட இடம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன், ஆஹா நம்ம லோன் ஊல்ஃப் மாதிரி தனியாக போனால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிக்க முடியுமோ என்னமோ அப்படின்ட்டு பயம்ன்ற விஷயத்தினால லைஃப் நிறைய விஷயத்தை இழந்துகிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. திங்ஸ் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். தினேசனை பார்க்க போனேன். ஸோ தினேசனை பார்க்க போனப்போ தான் அவர் லைஃபு மேரேஜ் ரொம்ப குழப்பமான கண்டிஷனில் இருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக அவர் கிளம்பி வரப்போ எனக்கு கொடுத்த 2 கண்ணு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் முதல் கண்ணு, மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, அதாவது மனம் அப்படின்ற விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை திங்க் பண்ணணும், அது என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டேன்னா நீலாம் அங்கே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைவன் வானத்தை பார்த்து சொன்னாவுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்குறப்பே புள்ளரிக்க ஆரம்பிச்சிச்சு. வாவ் அப்படின்னு. 2வது விஷயம் சொன்னார், what the fuck. 2வது விஷயம் மறந்துச்சு. ஃபஸ்ட்டு மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ணணும். 2வது விஷயம் தாளாக அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. அது மனசை கண்ட்ரோல் பண்ண சொன்னதுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். தெரியலையே, வர மாட்டேதே. காட், ஐயோ எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் வரமாட்டேது. மனசை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருந்தாரு. 2வது விஷயம் சொல்லியிருந்தாரு, எதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். டீ கலந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னார். ஃபஸ்ட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணுறது முதல்ல சொல்லிட்டாரு. கடைசியாக கிளம்புறப்ப தான் அந்த 2வது விஷயத்த சொன்னார். 2வது விஷயம்
ஒரு ஐடியா ஒருத்தவனோட நம்ம கொடுக்குற ஐடியா அவனோட வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வேறு வழியில் நாளைக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்டாகணும். பாப்பா என்னட்டு இவ்வளோ கேவலமாக இருக்கேனே. லைஃபோட 2 கண்ணு மாதிரி 2 விஷயத்த சொன்னார், முக்கியமான விஷயத்த. அதையும் மறந்துட்டு வந்து நிற்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ இது மட்டும் தான் நிற்கிது மனசில். மனசை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். மனசை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதோட போக்குக்கு நான் போகக்கூடாது. என்னோடய போக்குக்கு அது வரணும். எஸ், கண்டிப்பாக. ஓகே, வேறு வழியில் நான் கேட்டு தான் அவங்ககிட்ட பார்க்கலாம். மேபி இதில் கூட நல்ல விஷயம் இருக்கலாம். எனக்கு அவ சொன்ன 2வது விஷயத்தோட இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கலாம். இதுதான் ரொம்ப தேவையான விஷயமாகவும் இருக்கலாம். பார்ப்போம்.